தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். வங்கியில நீங்க எந்த ஒரு வகையான வங்கியில கணக்கு வைத்திருந்தாலும் சரி, அனைவருக்குமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதிரடி உத்தரவுகள வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அதிரடி உத்தரவுகள் அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. அட்லீஸ்ட் முடியாச்சும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது எல்லாராலுமே பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதனால யாராலுமே வங்கி கணக்கு இல்லாம இருக்கவே முடியாது இந்த காலத்துல. இது மட்டும் இல்லாம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான புதிய அதிரடி உத்தரவுகளை வெளியிட்டு இருக்காங்க. வங்கிகளுக்கும் சரி, வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் சரி. அந்த வகையில இப்ப முதல் அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதற்கு ஒரு 2 மாதத்திற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நோ மினிமம் பேலன்ஸ், இனிமே யாரும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ல நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இதற்கு எந்த அபராதமும் இல்லை அப்படின்ற அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. அதாவது இனிமே நீங்க சேமிப்பு கணக்கு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா நோ மினிமம் பேலன்ஸ் அப்படின்ற ரூல்ஸ் இனிமே மாறுது அப்படின்னும், நீங்க சிட்டில இருக்கீங்க அப்படின்னா ரூபாய் 3000 மினிமம் பேலன்ஸ் ஆகவும், அதுவே வில்லேஜ்ல இல்ல சிறு நகர்கள்ல இருக்கீங்க அப்படின்னா அங்க பாத்தீங்கன்னா உங்களோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல மினிமம் 1700 ரூபா மினிமம் பேலன்ஸா இருக்கணும் அப்படின்றத இப்போ சொல்லியிருக்காங்க. இது கூடவே நீங்க இந்த மினிமம் பேலன்ஸை மாதமே பராமரிக்காத பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூபாய் 100 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. இது டிசம்பர் 10ஆம் தேதி முதல் அமலுக்கும் வந்துருச்சு அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடிக்கடி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாத்துறதுனால எனக்கு தோன்ற விஷயம் என்னன்னா, பேங்கை நம்புறதுக்கு பதிலாக போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதிலே எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. இந்த புதிய உத்தரவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அந்த இரண்டாவது முக்கிய அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறைய மக்கள் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை லாகின் பண்றதுக்காக கூகுளை யூஸ் பண்றாங்க. அதுல அஃபிஷியல் வெப்சைட் இல்லாம நிறைய தெரியாம உண்மையான வெப்சைட்ஸ்ன்னு போயிட்டு அதுல அவங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ்லாம் கொடுத்துறாங்க. இதுல நிறைய விதமான ஸ்கேம்ஸ் நடக்கிறதுனால, பணம் திருட்டு போறதுனால இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமே பேங்க் அனைத்துமே இந்த டொமைன்குள்ள தான் இயங்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு XYZ அப்படின்ற ஒரு பேங்க் இருக்குன்னா, இதற்கு முன்னாடி நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டாக என்ன யோசிச்சிருப்போம்னா www.xyz.com அப்படின்னு வரும். இல்லைனா .in.com அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இனிமே இந்த மாதிரி இல்லாமல் XYZன்னு பேங்க் இருக்குன்னா www.xyz.bank.in இந்த மாதிரியான bank.in வரதுதான் உண்மையான வெப்சைட். உங்களோட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு அப்படின்னா www.sbi.bank.in அப்படின்றது தான் கரெக்டான வெப்சைட், அஃபிஷியலான வெப்சைட் அந்த பேங்கோடது. இதுதான் அனைத்திற்குமே வரும் அப்படின்ற அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ மக்கள் அனைவரும் உஷாரா இந்த ரூல்ஸ் படி நடந்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.